Hi friends, நல்லா இருக்கீங்களா? How are you? I pray to God for your wellness. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ. எப்படி ஒரு சின்ன வேர்டில் இருந்து தொடங்கி எக்ஸ்ட்ரா வேர்டு சேர்த்து ஒரு லாங் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் சொந்தமாக தயார் பண்ணலான்றதுக்கான ஒரு ஐடியா, அதுக்கான வீடியோ தான். நியூகமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டச் தட் லைக் பட்டன். தேங்க்யூ. பார்க்க அழகாக இருக்குது, பார்க்க மனோகரமாக இருக்குது. இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? இல்லை, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, பார்க்க மனோகரமாக இருக்குது சொல்லுவோம் இல்லையா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? லுக்ஸ் பியூட்டிஃபுல், இல்லைன்னா லுக்ஸ் பிரெட்டி. இப்போது இதையே அப்படி இன்னொரு வேர்டு சேர்த்து, ஒரு அடிஷ்னல் ஒரு வேர்டு சேர்த்து பெருசாகலாம். அவளை பார்க்க அழகாக இருக்குது, அவளை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, அவளை பார்க்க மனோகரமாக இருக்குது அப்படி சொல்லுவோம். ஷீ சேர்த்துங்க, அவ்வளோ. ஷீ லுக்ஸ் பிரெட்டி, ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன் இங்கிலீஷ். ஒரு வாக்கிலேருந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை சேர்த்து சென்டென்ஸ் பெருசாகி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் இது. இதை நான் டெவலப் பண்ணி இப்படி தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். இது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சேர்ந்து கற்றுக்கலாம் வாங்க, இங்கிலீஷ் சேர்ந்து கற்றுக்கலாம், சூப்பர் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இப்படி பிட்டு பை பிட்டாக ஒரு வேர்டு சேர்த்து போகும்போது சின்ன வேர்ட்ஸ் சேர்ந்து பெரிய லாங் சென்டென்ஸ், மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தயாராகிடும். அதுக்கான ஒரு டெக்னிக் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண டெக்னிக், உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ரைட்? சிரிச்சுக்கிட்டே கற்றுக்கலாம் வாங்க. ஸ்மைல். பார்க்க அழகாக இருக்குது, அழகாக இருக்கிறா, ஷீ லுக்ஸ் பிரெட்டி, இல்லை ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல். கூட சாரியில் அப்படின்னு ஒரு வேர்டு சேர்த்துக்கணும். சாரியில். அப்போது சாரியில் இங்கிலீஷில் பேக் டு ஃப்ரண்ட் ரிவர்ஸ் வரும். இன் சாரி, அவ்வளோ. இப்போ சேருங்க. ஷீ லுக்ஸ் பிரெட்டி இன் சாரி. அவளை சாரியில் பார்க்க அழகாக இருக்கிறா, அவளை சாரியில் பார்க்க மனோகரமாக தெரியுதா. அப்போ ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல் இன் சாரி. அது கூட ஒரு வேர்டு ரொம்ப அதிகம் ஒரு வேர்டு சேர்த்துக்கலாம். அது என்ன இங்கிலீஷில்? மோர், இல்லைன்னா வெரி. மோர் அல்லது வெரி. அப்போது ஷீ லுக்ஸ் வெரி பிரெட்டி, இல்லை ஷீ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் சாரி, இல்லைன்னா ஷீ லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் இன் சாரி. ஷீ லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் இன் சாரி, ஷீ லுக்ஸ் வெரி பிரெட்டி, வெரி பியூட்டிஃபுல் இன் சாரி. இன்னொரு வேர்டு சார், சின்னதாக ஒரு கலர் சேர்த்துக்கலாம். ஒரு கலர், ப்ளூ, ரெட், பிங்க், எல்லோ, எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பிங்க் சேர்த்துக்கிறேன். ஷீ லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் இன் பிங்க் சாரி, ஷீ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் பிங்க் சாரி. இப்போ அது கூட பகல் வெளிச்சத்தில் அப்படின்னு ஒரு வேர்டு சேர்த்துக்கிறேன். பகல் வெளிச்சத்தில். அப்போ ரிவர்ஸ், பேக் டு ஃப்ரண்ட் வாங்க. இன் தி டே லைட், இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அவள் பகல் வெளிச்சத்தில் நீல நிற சாரியில் பார்க்க அழகாக தெரியுதா, அவள் பகல் வெளிச்சத்தில் நீல சாரியில் அழகாக இருக்கிறாள். ஷீ லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் இன் ப்ளூ சாரி இன் தி டே லைட். ஷீ லுக்ஸ் வெரி பிரெட்டி இன் ப்ளூ சாரி இன் தி டே லைட். பார்த்தீங்களா, எப்படி நான் சொல்ல? ஷீ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் ப்ளூ சாரி இன் தி டே லைட். லாங் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இப்படி தான் ஒரு பிட்டு வேர்டு சேர்த்து, ஒரு குட்டி வேர்டை சேர்த்து பெருசாகும்போது யூ கேன் ஈஸிலி மேக் லாங் சென்டென்சஸ் மீனிங்ஃபுல் வெரி ஈஸிலி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ அடுத்து ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் பேசுகிறான். அப்போ ஹீ டாக்ஸ், ஹீ ஸ்பீக்ஸ். அப்போ அவன் எப்பவும் பேசுகிறான். ஹீ டாக்ஸ் ஆல்வேஸ். இப்போ அது கூட ஒரு வேர்டு சேர்த்துங்க. மீட்டிங்கில். இப்போ பேக் டு ஃப்ரண்ட், இன் மீட்டிங். ஹீ டாக்ஸ் ஆல்வேஸ் இன் மீட்டிங். அது கூட ஒரு வேர்டு சேர்த்துக்கிறேன். நன்றாக, நல்ல விதமாக பேசுகிறான். அப்போ வெல், இல்லைன்னா நைஸ்லி, வெல். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஹீ டாக்ஸ் வெல் இன் மீட்டிங் ஆல்வேஸ். அவன் எப்பொழுதுமே மீட்டிங்கில் நல்லா பேசுகிறான். அவன் மீட்டிங்கில் எப்பொழுதும் நன்றாக பேசுகிறான். அது கூட ஒரு வேர்டு சேர்த்துக்கலாம். நண்பர்களுடன், மாணவர்களுடன் அப்படி சேர்த்துக்கும் எப்படி வரும்? ரிவர்ஸ் டு ஃப்ரெண்ட், பேக் டு ஃப்ரெண்ட். வித் ஃப்ரெண்ட்ஸ், வித் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீட்டு பாருங்கள். அவன் நண்பர்களுடன் மீட்டிங்கில் எப்பொழுதும் நன்றாக பேசுகிறான். ஹீ டாக்ஸ் வெல் with friends always in the meeting. He talks well in the meeting with friends always.
He talks well in the meeting with students always. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ லாங் சென்டென்ஸ், குட்டி குட்டி வேர்டாக சேர்த்து பெருசானது. சிறு துளி பெருவெள்ளம், லிட்டில் ட்ராப் மேக்ஸ் அ மைட்டி ஓஷன். ஸோ இங்கிலீஷ் இஸ் சிம்பிள் இஃப் யூ ப்ராக்டிஸ் லைக் திஸ். இது போல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் சிம்பிள். நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். இப்படி கற்றுக்கிட்டு பல வருஷங்கள் ஆக ஆக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். இதே தான் ஃபாலோ. ஐ ஜஸ்ட் டீச் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ், ரைட்? இன்னொரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம் வாங்க. அவள் வருகிறாள், அவள் வர்றான். அவள் வர்றான் இங்கிலீஷில். தமிழில் அது இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? ஷீ கம்ஸ், ஷீ கம்ஸ். அவள் தினமும் வர்றான், அவள் தினமும் வருகிறாள். அப்போ எப்படி இருக்கும்? ஷீ கம்ஸ் டெய்லி. தினமும் வீட்டுக்கு வர்றா, ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி. ஷீ கம்ஸ் டு ஹவுஸ் டெய்லி, இல்லையா? இது கூட ஒரு வேர்டு சேர்த்துங்க. குழந்தையுடன், குழந்தையுடன் எப்படி இருக்கும்? வித் சைல்டு, வித் சைல்டு. ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி வித் சைல்டு. ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி வித் சைல்டு. இது கூட இன்னொரு வேர்டு சேர்த்துங்க. சாயந்தரத்தில், மாலையில், மாலையில் எப்படி இருக்கும்? ரிவர்ஸ். இன் தி ஈவினிங், இன் தி ஈவினிங். இப்போ டெவலப் பண்ணி பாருங்கள். அவள் தினமும் மாலையில் குழந்தையுடன் வீட்டுக்கு வருகிறாள். ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி வித் சைல்டு இன் தி ஈவினிங். ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி வித் சைல்டு இன் தி ஈவினிங். இப்போ இன்னொரு வேர்டு அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் அதில். டியூஷனுக்காக, படிப்புக்காக, டியூஷனுக்காக, இல்லையா? எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் பாருங்கள். ஃபார் டியூஷன், ஃபார் டியூஷன். இப்போ சென்டென்ஸ் லாங். அவள் தினமும் மாலையில் குழந்தையிடம் வீட்டுக்கு வருகிறாள் டியூஷனுக்காக. இது எப்படி இருக்கும்? ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி இன் தி ஈவினிங் வித் சைல்ட் ஃபார் டியூஷன். ஷீ கம்ஸ் ஹோம் டெய்லி இன் தி ஈவினிங் வித் சைல்ட் ஃபார் டியூஷன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி குட்டி குட்டியாக வேர்ட்ஸை சேர்த்து பெருசாக எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் தயார் பண்ணிட்டு பார்த்தீங்களா? நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் இது. இது ஈஸியாக உங்களுக்கு சொல்லி, நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நோட் புக்கில் இந்த மாதிரி பிட்ஸ், குட்டி வேர்ட்ஸ் அடிஷ்னலாக சேர்த்து சென்டென்ஸ் தமிழில் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஈஸிலி டாக் இன் இங்கிலீஷ், யூ கேன் ஈஸிலி ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி, ரைட்? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போதும். ஐ வில் see you in my next video. Bye from here, James.